புருஷன் இல்லை இவருக்கு பொண்டாட்டி எனக்கு இந்த ஆவணம் இருக்கிறது, இன்னைக்கு தேதியில் கல்யாணம் ஆச்சு, எனக்கு இந்த உரிமை வேணும், எனக்கு இந்த குழந்தை இருக்கு அப்படின்னு கேட்பதற்கு ஒரு உரிமை வேண்டுமா இல்லையா? அதை முறையாக பதிவு செய்யுன்னு சொல்றாங்க. இந்த பொது சிவில் சட்டத்தில் ஒரே ஒரு பாதிப்பு இருக்குன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 4 திருமணம் வரை பண்ணலாம் அப்படின்ற அனுமதி இருக்கு, பொது சிவில் சட்டம் அதை தடுக்கிறது அப்படின்னு. நியாயம்தான். ஏன் தடுக்குதுன்னா, அரபு நாடுகளில் அன்றைக்கு 4 திருமணம் பண்ணாங்கன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஆண்கள் மட்டுமே போருக்கு போவாங்க, பெண்கள் போருக்கு போக மாட்டாங்க. பல ஆயிரம் ஆண்கள் இறந்து கொண்டே இருந்தால் நிறைய விதவைகள் இருப்பாங்க, திருமணம் என்பதற்கு வாய்ப்பே இருக்காது. அப்போ அவர்கள் தவறாக போயிடக்கூடாது, பாலியல் தொழில் மாதிரி நடந்துடக்கூடாதுன்னா முறையாக கணவன் மனைவி உறவு இருக்கணும், விரும்பிய பெண்களை திருமணம் செய்யலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இன்னைக்கு அப்படிலாம் ஒரு கிடையாது. இன்னைக்கு சொல்ல போனால் ஆண்கள் குறைவாகவும் பெண்கள் அதிகமாகவும் இல்லாமல் சமநிலையில் இருக்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இரண்டாவது, பொருளாதாரத்திலையும் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை விட பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள்னு சச்சார்